ரஜப் மாதம் சம்பந்தமான சில முக்கியமான செய்திகளை இந்த இடத்தில் நான் உங்களுக்கு மத்தியில் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். நாம் இருக்கின்ற மாதம் இது ரஜப் மாதம் என்பதனால், அன்புள்ள சகோதரர்களே, முதலாக புனித மாதங்கள் என்பது மொத்தமாக எத்தனை? 4 மாதங்கள். அதில் 3 தொடராக வரும். 3 தொடராக வரும். அந்த 3 என்ன தொடராக வரக்கூடியது? துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், இவைகள் தொடராக வரக்கூடிய மாதங்கள். ஆனால் ஒரே ஒரு மாதம் மாத்திரம் என்ன செய்யும்? அதாவது மிகவும் தூரமான இடத்தில் இந்த 3க்கு தொடரில் வராமல் முன்னால் வந்துடும். அது என்ன மாதம்? ரஜப். ரஜப் மாதம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ரஜபை ஒரு சமுதாயத்தோடு இணைத்து சொல்கிறார்கள். ஒரு சமுதாயத்தோடு இணைத்து சொல்கிறார்கள். என்ன சமுதாயம் அது? முதர் கோத்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரு சமுதாயத்தோடு இணைத்து சொல்கிறார்கள். முதர் என்று சொல்றவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிந்திய பாட்டனார்களில் ஒருவராக வருவார். அந்த முதரிலிருந்து ஒரு கோத்திரம் என்ன செய்கிறது? அந்த காலத்திலே அந்த பழைய சவுதி அரேபியாவிலே இருந்தார்கள் முதற் கோத்திரத்தினர்கள். சவுதியுடைய கிழக்கு பகுதி, இந்த பகுதியில் என்ன செய்தார்கள்? இருந்தார்கள் முதற் கோத்திரம் என்று சொல்றவங்க. இந்த முதற் கோத்திரத்தோடு இணைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரஜப் மாதத்தை என்ன செய்கிறார்கள்? சொல்கிறார்கள். காரணம், அந்த ரஜப் மாதத்தை ஏனையவர்களை விட மிகவும் கண்ணியம் கொடுத்து மரியாதை செய்யக்கூடியவர்களாக இருந்த கோத்திரத்தினர் இந்த முதர் என்று சொல்லக்கூடிய கோத்திரத்தினர். அன்புள்ள சகோதரர்களே, எனவே இந்த ரஜப் ரஜப் மாதத்தை கண்ணியப்படுத்துகின்ற ஒரு சமுதாயமாக, மிகவுமே கண்ணியப்படுத்துகின்ற ஒரு சமுதாயமாக இருந்தவர்கள் யார்? இந்த முதற் கோத்திரத்தினர். இப்போ பாருங்கள், சஹீஹுல் புகாரியில் 3197வது ஹதீஸாக அபூ பக்ரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அபூ பக்ர் அல்ல, அபூ பக்ரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸமானு கத் இஸ்ததார கஹைஅத்திஹி யௌம ஹலகல்லாஹு ஸமாவாதி வல் அர்த் அஸ்ஸனது 12 ஷஹரன் மின்ஹா 4 ஹுரும் 3 முத்தவாலியாத் துல் கஅதா வ துல் ஹிஜ்ஜா வல் முஹர்ரம் வ ரஜப் முதர் அல்லதி பைன ஜுமாதா வ ஷஅபான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதாவது இறுதி ஹஜ்ஜின் பொழுது உரை நிகழ்த்தினார்கள். அதாவது இன்றைய தினம் மாதங்கள் அனைத்தும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் படைத்த நாளில் எப்படி இருந்ததோ அந்த நிலைமைக்கு என்ன செய்து விட்டது? வந்து விட்டது. இப்போ உதாரணமாக 12 மாதங்கள்லாம் ஒரு வருடம் என்று இருந்தா, இதான் அல்லாஹு தாலா வைத்த விதியாக இருந்தால், ஒரு காலகட்டத்தில் 13 மாதத்தை ஒரு வருடத்தில் ஒருவர் சேர்த்தார் வைங்களேன், என்ன செஞ்சிடும்? அதாவது உலகத்துடைய ஓர்டர் என்ன செஞ்சிடும்? கொஞ்சம் மிஸ் ஆகிடும். ஏனென்று சொன்னால், என்றைக்கு முதல் மாதம் வர வேண்டும் என்று இறைவன் தீர்மானித்தானோ அந்த அளவு என்ன செய்யும்? மிஸ் ஆகிடும். இப்படி அவர்கள் ஏற்படுத்திய கூட்டல் குறைவின் காரணமாக மாதங்களும் உலகத்துடைய அந்த ஓர்டரும் என்ன செய்தது? நிறைய விலகி இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உரையிலே சொல்கிறார்கள், இன்றைய தினம் வானங்கள் பூமி படைக்கப்பட்ட நாளில் எப்படி மாதங்கள் இருந்ததோ அந்த நிலைமைக்கு என்ன செய்து விட்டது? மாதங்கள் எல்லாம் மாறிட்டு சொல்லிட்டு, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் படைத்த காலத்தில் 12 மாதங்களை இருந்தன, எனவே 12 மாதங்கள் தான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், மின்ஹா 4 ஹுரும், அதில் 4 மாதங்கள் புனிதமானவைகள். ஹுரும் அப்படி என்று சொல்றது தடுக்கப்பட்டவைகள். பொதுவாக அரபுல ஒரு நல்ல ஒரு வளமை, புனிதம், மரியாதை, இவைக்கெல்லாம் என்ன வரும்டா தடுக்கப்பட்டது என்று சொல்லிட்டு என்ன செய்யும்? வரும். ஏன்னா ஒருவருக்கு மரியாதை செய்யறது சிரிக்கிறது அல்ல, அவரை நோகடிக்காமிக்கிறது தான். ஒருவருக்கு மரியாதை என்று சொல்றது அவரோட நல்லா கனிவா பழகிறது, அவருக்கு என்னது சிரிச்சு கண்டிக்கிறது, அதல்ல. அதையும் செஞ்சுட்டு அடுத்த வேலையும் செஞ்சான்னு சொன்னா அது மரியாதை இல்லை. அதனால அரபுல ஒரு வளமை என்னன்னு சொன்னால், ஹராம் அப்படி என்று சொல்றதுதான் புனிதத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. என்ன? அவருக்கு பாதிக்கக்கூடிய, அவரை நோகடிக்கக்கூடிய, அவருக்கு வேதனை தரக்கூடிய விஷயங்களை செய்யக்கூடாது. அப்படி சொன்னால்தான் அது என்ன மரியாதை, புனிதம். அதனால சொல்லு இஹ்திராம் என்று சொல்லுவாங்க. இஹ்திராம் ரஜுல் முஹ்தரம், கௌரவப்படுத்துறது. இந்த வார்த்தையை சொல்வார்கள். மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்றது, அதில் இது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது, அப்பதான் அது புனிதம். அப்பொழுதுதான் அது புனிதம் என்று அர்த்தம். அதே போல தக்பீரத்துல் இஹ்ராம் என்று சொல்லுவோம். ஹராமாக்குகின்ற தக்பீர் அப்படின்னா என்ன? தொழுகை புனிதமானது, இன்னென்ன விஷயங்கள் என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. இந்த அடிப்படையில தான் இந்த இஹ்ராம், உதாரணமாக இஹ்ராம் கட்டுறன்னு சொல்லுவோம். என்ன? புனிதம். அதற்குள்ள நாங்கள் இன்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது. அந்த அடிப்படையில் மின்ஹா 4 ஹுரும், 4 விஷயங்கள் ஹராமானவைகள். அப்படின்னா
அதுல வந்து நோகடிக்கக்கூடிய மோசமான தவறான மிகவும் பாரதூரமான விஷயங்கள் என்ன செய்யக்கூடாது, கண்டிக்கத்தக்கது. ஏனைய மாதங்களில் செய்வதை விட இந்த காலத்தில் கண்டிக்கத்தக்கது சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க தலாசத்துன் முத்தவாலியா, அதில் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும். 3 மாதங்கள் தொடர்ந்து வரும். துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம். அதே போன்று அதாவது ரஜப் முதர் என்று சொல்றாங்க. முதற் கோத்திரத்துடைய ரஜப் என்று சொல்றாங்க ரசூலுல்லாஹ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதற் கோத்திரம் என்ன செய்றாங்க, இந்த ரஜபை மிகவும் அதிகமாக கண்ணியப்படுத்துகிறார்கள். அதனால முதற் கோத்திரத்துடைய ரஜப் மாதம் என்று சொல்லி இன்னும் சொல்றாங்க பைன ஜுமாதா வ ஷஅபான், பைன ஜுமாதா வ ஷஅபான். அந்த ரஜப் எப்ப வரும், ஜுமாதாவுக்கும் ஷஅபானுக்கும் இடையில் வரும். ஜுமாதா அல் ஊலாவா, ஜுமாதா அல் ஆஹிராவா, ஜுமாதா அல் ஆஹிரா. இந்த ஜுமாதா அல் ஆஹிராவுக்கும் ஷஅபானுக்கு இடையில என்ன செய்யும், அந்த ரஜப் வரும் என்றாங்க ரசூல். இப்படி சொல்றதுக்கு என்ன காரணம், செப்டம்பர் எப்படி வரும் தெரியுமா, இந்த மாதிரி விளங்கப்படுத்துறதுக்கு என்ன ரீசன், இப்படி ஒரு ஆள் விளங்கப்படுத்துறாண்டா மாதங்களுடைய ஓர்டர்களை என்ன செஞ்சிருந்தாங்க, மாற்றி வச்சிருந்தாங்க. சிலர் ரஜபை கொண்டு போய் வேற இடத்துல என்ன செஞ்சிருந்தாங்க, வைத்திருந்தார்கள். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பைன ஜுமாதா வ ஷஅபான். அதே போல அந்த ரஜபுக்கு இன்னொரு வரைவிலக்கணம் சொன்னாங்க, என்ன, முதற் கோத்திரத்துடைய ரஜப். இந்த 2 விஷயத்தை என்ன செய்றாங்க சொல்றாங்க. அப்ப முதற் கோத்திரம் இந்த ரஜபை கடுமையாக மதித்தார்கள். இஸ்லாத்தை கடுமையாக எதிர்த்த கோத்திரத்தில் ஒன்றுதான் இந்த முதற் கோத்திரம். அவங்க ரஜப் மாசத்துல என்ன செய்வாங்க, கடும் மரியாதை இருப்பாங்க. முஸ்லிம்கள் மார்க்கத்தை படிப்பிக்க அந்த ஏரியாவால தாண்டி வருவாங்க, ஒன்றும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா ரஜப் மாதத்துக்கு அவங்க கொடுக்குற மரியாதை, இன்றைக்கு அந்த மரியாதை கூட என்னது இல்லாம இருக்கிறத. ஆனா அவர்கள்ட்ட அப்படி ஒரு கட்டுப்பாடு என்ன செய்யுது இருந்தது. இது சஹீஹுல் புகாரில் வரக்கூடிய செய்தி. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜபை பற்றி சிறப்பு சொல்லி இருக்கிறார்கள். ரஜப் மாதம் ஒரு சிறந்த மாதம், புனிதமான மாதம், அது தவறுகள் செய்யக்கூடாது, அநியாயங்கள் செய்யக்கூடாது என்று சொல்லி இருக்கிறான். ஆனா கவலையான விஷயம் என்னன்னு சொன்னால், இன்றைக்கு படுகொலை செய்வதெல்லாம் எந்த மாதத்தில் நடக்குது, இப்ப ரஜப் மாதத்துக்குள்ளே நடக்குது. அட்லீஸ்ட் அவங்க இதுக்கு முந்தி செஞ்சு வந்திருந்தாலும் கூட இன்றைக்கு என்ன செய்யலாம், நம்ம ரஜப் மாதத்தில் இருக்கோம் நிறுத்தலாம். உக்கிரமான போர் 40-60 வருடங்கள் நடந்த போர் என்று சொல்றோமே, அந்த போர்கள் ரஜப் மாதத்தில் என்ன செஞ்சிடும், நின்றும் ஜாகிலிய மக்களுக்கு மத்தியில். அவங்க அதனால என்ன செய்ய மாட்டாங்க, போர் செய்ய மாட்டார்கள். இப்ப நான் சொன்னது பெரிய ஒரு உதாரணம். சில கோத்திரத்தினர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, எங்களுக்கும் உங்களுக்கு மத்தியில் முதற் கோத்திரம் இருக்கிறாங்க, நாங்க ரஜப் மாதத்துல தவிர வேற மாதத்துல உங்கள்கிட்ட வர முடியாது, ரஜப் மாதத்துல தவிர வேறு மாதத்தில் படிக்க வர முடியாது. அப்படின்னா என்ன, ரஜப் மாதத்துக்கு அவங்க மரியாதை கொடுக்கிறார்கள், ஏனைய மாதங்களுக்கு கொடுக்காத அளவில். முஹர்ரம்ல சில வேலை என்ன செஞ்சிருவாங்க, அதுல சண்டை பிடிச்சிருவாங்க. ஆனா துல்காதால சண்டை பிடிச்சு துல்ஹிஜ்ஜால அநியாயம் செஞ்சிருவாங்க. ஆனா ரஜப்ல என்ன செய்ய மாட்டாங்க, அப்படி செய்ய மாட்டார்கள். எனவே ரஜப் ஒரு புனிதமான மாதம் என்று அவர்கள் கருதி இருந்தார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ரஜப் ஜாகிலிய மக்களுக்கு மத்தியில் எப்படி இருந்தது? சஹீஹுல் புகாரியில் 4376வது இலக்கம். ரஜபை எப்படி அவர்கள் மதித்தார்கள் என்பதற்கு ஒரு உதாரணம். இப்ப நான் சொன்னது ஹதீஸ், ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்னது. இது அவர்களுடைய காலத்தில் எப்படி இருந்தது என்பதற்கு அபூ ரஜா அல் உதாரிதி அப்படி என்று சொல்ற மனிதர், அபூ ரஜா அல் உதாரிதி, இவர் வந்து ரசூலுல்லாஹ் காலத்தில் வாழ்ந்தவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்து நபி அவர்கள் வந்து ஹிஜ்ரத்து போன பின்னால முசைலமா என்று சொல்ற பொய் நபி உருவாகினாரு. எங்க உருவாகினாரு, யமாமால முசைலமான்ற பொய் நபி உருவாகினாரு. அந்த பொய் நபிட்ட போய் என்ன செஞ்சிட்டாரு, பய செஞ்சு அவர்கிட்ட என்ன செஞ்சார், அவரோட மதத்தை ஏற்றுக்கொண்டார். இந்த இங்கே வரவே இல்லை, அங்கே நேரடியாக போய் அங்கே ஏற்றுக்கொண்டார். அப்போ இதற்கு இடையில என்ன செஞ்சது, ஒரு அதாவது பனு தமீம் கோத்திரத்தில் சஜாஹ் என்ற ஒரு பொம்பளை என்ன செஞ்சா, தான் நபின்னு அறிவிச்சா. உடனே முசைலமா சொன்னாரு, நான் ஆம்பளை நீ பொம்பளை, 2 பேரும் கல்யாணம் முடிச்சுக்கொள்ளணும் செஞ்சாங்க. பொய் நபி 2 பேரும் திருமணம் முடிச்சுக்கினாங்க. அந்த இடத்துல போய் இவர் என்ன செஞ்சாரு, பையத் செஞ்சாரு. பையத் செஞ்சுட்டு ரசூலுல்லாஹ் காலத்தில் நடந்தது, முசைலமா இருக்கிறது ரசூலுல்லாஹ் காலத்தில் நடந்தது. திடீர்னு அவருக்கு ஒரு உணர்வு வருது, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு உணர்வு என்ன செய்து அவருக்கு வருது. மதீனாவுக்கு வராங்க, ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்க. மதீனாவுக்கு வராரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாயிட்டாங்க. இந்த மாதிரி நபர்களுக்கு வரலாற்றில் எப்படி சொல்லுவாங்கடா, முஹத்ரம். அப்ப இவர் என்ன செய்யறாரு, இவர் சொல்றாரு, நாங்கள் ஜாகிலிய காலத்தில் குன்னான அபுதுல் ஹஜர, கற்களை நாங்கள் வணங்கி கொண்டிருந்தோம். பாருங்க, கற்களை வணங்குறதுல மடத்தனத்தை அவர் சொல்றாரு. ஃபைதா வஜத்னா ஹஜரன் ஹுவ அக்யரு மின்ஹு அல்கைனாஹு, இதை விட சிறந்த ஒரு கல்லை கண்டா என்ன செஞ்சிருவோம், நல்ல சாஃப்டான நல்ல ஒரு கல்லை கண்டா அதை விட்டுருவோம். இது நல்ல கல்லா இருக்கேன்னு என்ன செஞ்சிருவாங்க, நாம் இதை வணங்க ஆரம்பிப்போம். ஃபைதா லம் நஜித் ஹஜரன், எங்களுக்கு கல்லு கிடைக்கலன்னு சொன்னால் ஜமஅனா ஜுஸ்வத்தம் மின் துராப், மண்ணெல்லாம் அப்படி என்ன செஞ்சுவோம், குவிப்போம், கல்லு மாதிரி ஆக்குவோம். ஆக்கி சும்ம ஜினா பிஷாத்தி ஃபஹலப்னாஹு அலைஹி, ஆடு அதை கொண்டு வந்து பால்மடி என்ன செய்வோம், அங்கனைக்கு வச்சு கறந்து விடுவோம். அந்த மண்ணில் கறந்து சும்ம துஃப்னா பிஹி, அதை சுற்றி என்ன செய்வோம், சுற்றி வருவோம். இதான் நம்மள வணக்கம். ஃபைதா தகல ஷஹ்ரு ரஜப், ஜாஹிலிய காலம் வணக்கம்னு சொல்றாரு. ரஜப் மாதம் வந்து விட்டால் குல்னா முனஸ்ஸிருல் அசின்னா, நாங்க சொல்லிடுவோம், இது வந்து ஆயுதங்களை களைய வேண்டிய நாள்,
முனஸ்ஸில் என்று சொல்றது அசின்ன சினான், அதாவது அம்பு இருக்குதே அது நுனியில என்ன செய்யும், பாதிக்கக்கூடிய அமைப்புல இரும்பால வச்சிருப்பாங்க, புடியில இரும்பால வைத்திருப்பார்கள், அம்புல என்ன செய்வார்கள், ஈட்டியிலே அப்படி வைத்திருப்பார்கள், அம்புலே வைத்திருப்பார்கள். அப்ப இவன் முனஸ்ஸிருல் அசின்னான்னு சொன்னால் அந்த இரும்பல தான் கலட்டி வீசிட்டேன்னா நம்ம புனிதம் காக்கிற நாள், போர் செய்யாத நாள், அந்த மாதம் வந்து விட்டது என்று சொல்லி நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால் ஃபலா நதஉ ரும்ஹன் ஃபீஹி ஹதீதா வலா சஹ்மன் ஃபீஹி ஹதீதா இல்லா நஸஅனாஹு அல்கைனாஹு ஷஹர ரஜப். அம்பாக இருந்தாலும் ஈட்டியாக இருந்தாலும் அவருடைய எல்லா இரும்புகளையும் கலட்டி வைத்து நாங்கள் ரஜபில் யுத்தம் செய்ய மாட்டோம். சுப்ஹானல்லாஹ், எல்லா கன்னை வச்சுட்டு என்ன செஞ்சிடணும், ரஜப் மாதத்தில் புனிதம் கொடுக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டிய ஒரு சமுதாயத்திலிருந்து ஆனால் ஜாஹிலிய மக்கள் என்ன செஞ்சாங்க, இவ்வளவு மடத்தனத்துக்கு மத்தியில் அந்த மாதத்துக்கு என்ன செய்தார்கள், புனிதம் கொடுத்தார்கள் என்ற செய்தி சஹீஹுல் புகாரியில் அபு ரஜா அல் உதாரிதியுடைய இந்த செய்தியில் என்ன செய்கிறோம் நாங்கள் பார்க்கிறோம். மூன்றாவது, இந்த ரஜப் மாதம் சம்பந்தமாக வேறு ஏதாவது சிறப்புகள் வந்திருக்கிறதா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது புனிதமான மாதம் என்று சொல்வதை தவிர வேறு ஏதாவது சிறப்புகள் வந்திருக்கிறதா என்று பார்த்தா 11 லைஃபான ஹதீஸ்களும் 22 இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்களும் வந்திருக்கு. எத்தனை ஞாபகம் வைத்துக்கொள்ள லேசி, 11 லைஃபான ஹதீஸ்கள், 22 இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள். அதுல ஒரு 8 செய்திகளை நான் உங்களுக்கு என்ன செய்யறேன், ஞாபகப்படுத்துறேன். காரணம் இந்த நம்பிக்கை பரவலான ஒரு நம்பிக்கை ரஜப் மாதத்தை பற்றி. அந்த 8 செய்திகளை பாருங்க. இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி அவர்கள் ஒரு நூல் தொகுக்கிறாரு, தபியூனுல் அஜப், அதாவது ஃபீஃபா அந்த ரஜப் மாதத்தை பற்றி. தபியூனுல் அஜப்னா அந்த நூலுடைய பேர் தபியூனுல் அஜப். அப்ப இந்த தபியூனுல் அஜப் என்ற நூல் அவர் என்ன செய்யறாரு சொன்னா ரஜப் மாதத்தை பற்றி வந்த அந்த எல்லா விஷயங்களை எடுத்து என்ன செய்யறாரு, விளங்கப்படுத்துகிறார். எப்படி சொல்றாருன்னு சொன்னால் இந்த செய்தியில மொத்தமாக 11 பலகீனமான ஹதீஸ்கள், 22 இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள் வந்திருக்கிறது. முதலாவது என்ன சொன்னால் இன்னஃபில் ஜன்னதி நஹரன் யுகாலு லஹு ரஜப், சொர்க்கத்திலே ரஜப் என்ற ஒரு ஆறு இருக்கிறது. சொர்க்கத்தில் ரஜப் என்ற ஒரு ஆறு இருக்கிறது. இது லைஃபான செய்தி. இரண்டாவது, கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தஹல ரஜப், ரஜப் வந்து விட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப் வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ் எமக்கு ரமலான், அதாவது ரஜபிலும் ஷஅபானிலும் பரக்கத் செய், அப்படியே எங்களை ரமலானை அடைய வை என்று சொல்லி. இது பலகீனமான செய்தி, ஆதாரமற்ற செய்தி. எல்லா அறிஞர்களும் இது பலகீனம் என்று சொல்லி ஏற்றுக்கொண்ட ஒரு செய்தி. ஆனா இது என்ன செய்தி, பரவலாக சிலர் சஹீஹான செய்தியை நினைச்சு அதை பரத்தி கண்டிக்கிறாங்க, நம்புறாங்க. ஆனா பலகீனமான செய்தி. மூன்றாவது என்னன்னு சொன்னால் லம் யசும் அந்நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஅத ரமலான் இல்லா ரஜப் வ ஷஅபான், ரமலானுக்கு பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு பிடித்த மாதங்கள் ரஜபும் ஷஅபானும் மட்டும்தான், முஹர்ரம் வராது, எல்லாம் வராது அப்படின்ற ஒரு செய்தி வருகிறது, பலகீனமான செய்தி. அதே போன்று ரஜப் ஷஹ்ருல்லாஹ், ரஜப் அல்லாஹ்வின் மாதம், வ ஷஅபான் ஷஹ்ரி, ஷஅபான் எனது மாதம், வ ரமலான் ஷஹ்ரு உம்மத்தி, ரமலான் எனது உம்மத்துடைய மாதம். எப்படி ஓர்டரா யோசிக்கிறாங்க, அதாவது ரஜப் அல்லாஹ்வுடைய மாதம், ஷஅபான் எனது மாதம், அதே போல இந்த ரமலான் எனது சமுதாயத்துடைய மாதம் அப்படி என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் ஒரு செய்தி, பாத்தில் இட்டுக்கட்டப்பட்ட செய்தி, ஆதாரமற்ற செய்தி. அடுத்ததாக ஐந்தாவது, மன் சாம மின் ரஜப் யௌமன் ஈமானன் வஹ்திசாபன், இதே இஷ்டம் இல்லை ரமலானுக்கு மாதிரி. யார் ரமலான் ரஜபுல அதாவது நோன்பு பிடிக்கிறாரோ ஈமானன் வஹ்திசாபன், அடுத்து என்ன வரும், குஃபிர் லஹு மா தகதம பின் தம்பி, அது மாதிரி என்ன இதுக்கு ஒரு செய்தி வச்சுக்கிறாங்க. யார் அந்த மாதிரி பிடிக்கிறாரோ அவருக்கு என்ன செய்யப்படும், பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். ஈமானோட இஹ்திசாபோட கூலி எதிர்பார்த்து பிடிக்கிறாங்களோ அவருக்கு அதாவது இந்த பாவங்கள்லாம் மன்னிக்கப்படும். இந்த செய்தி, இந்த மாதிரி என்ன செய்தி வந்தாலும் அது பலகீனம். இப்ப 21 வாரதெல்லாம் இந்த மாதிரி செய்திகள். எப்படி இந்த நோம்பு பிடிச்சா இவ்வளவு நோம்பு பிடிச்சா அவரோட பாருங்க. சௌமு அவ்வலி யௌமின் மின் ரஜப் கஃபாரா, கஃபாரத்து ஸலாசி சினீன், அதாவது ரஜப் மாதத்தில் முதலாம் நாள் யார் நோம்பு பிடிக்கிறாரோ அவருக்கு இந்த 3 வருடம் பரிகாரம். 3 வருடம் எல்லா பாவங்களும் என்ன செஞ்சிடும், போயிடும். மக்கள், தெரியாத மக்கள் இந்த ஹதீஸை பார்த்து என்ன நினைப்பாங்க, அவங்க பிடிக்கத்தான் பார்ப்பாங்க. அது மாத்திரமல்ல வஸ்தானி கஃபாரத்து சனத்தைன், 2வது நோம்பு என்ன 2 வருடம், வஸ்தாலித் கஃபாரு சன, கஃபாரத்து சன 3வது நோம்பு என்னது 1 வருடம், சும்மா குல்லு யௌமின் ஷஹ்ரன், பின்னர் மற்றதெல்லாம் 1 மாதம். எல்லா நாளுக்கும் சிறப்பு இருக்கு. முதல் நாள் 3 வருஷம், 2வது வருஷம், 3 1 வருடம், மற்றதெல்லாம் ஒவ்வொரு மாத பாவங்கள் என்ன செஞ்சிடும், மன்னிக்கப்பட்டும். இவ்வளோ ஒரு சிறப்பு மக்கள்கிட்ட கொண்டு போய் வச்சா என்ன நினைப்பா, எப்படியாவது பிடிக்கணும் மட்டும் தான் என்ன செய்வாங்க, நினைப்பாங்க. அப்ப இந்த செய்தி இட்டு கட்டப்பட்ட செய்தி, மௌது. அடுத்ததாக அல் ஹதீதுல் வாரித் ஃபி ஸலாத்தி அவ்வலி லைலா மின் ரஜப், அதாவது ரஜபுடைய முதல் இரவில் தொழுதால் இவ்வளவு சிறப்பு என்று வரக்கூடிய செய்தி. இது பலகீனமான செய்தி, இட்டுக்கட்டப்பட்ட செய்தி. அடுத்ததாக ரஜபுடைய 27 யாரு தொழுகிறாரோ, அதே போன்று ரஜபுடைய நடுப்பகுதியில் யார் தொழுகிறாரோ என்று வரக்கூடிய எல்லா செய்திகளுமே இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள். அடுத்தது புஇஸ்து நபியன் ஃபி ஸாபி வல் 20 மின் ரஜப்,
நான் 27 நபியாக அனுப்பப்பட்டேன். எப்ப 27? ரஜப் 27 நான் நபியாக அனுப்பப்பட்டேன். முன்கர் நிராகரிக்கத்தக்க செய்தி. மொத்தம் 8 செய்தி சொல்லிக்கிறேன். இந்த வகையான செய்திகள் தான் என்ன செய்து மற்ற மற்ற சிறப்புகள்ல வருது. அப்ப இந்த செய்தி நீங்க எங்க கேட்டாலும் இந்த சிறப்பை தவிர, நான் ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்ன அந்த சிறப்பை தவிர, பொதுவாக ரஜபை பற்றி பேசக்கூடிய செய்திகளை தவிர சிறப்பு பிரித்து பெறக்கூடிய இந்த மாதிரி எந்த செய்திகளும் 11 பலகீனமான ஹதீதுகள், 22 இட்டுக்கட்டப்பட்ட ஹதீதுகள், குறிப்பாக இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி தபீனுல் அஜப் என்று சொல்லி என்ன இந்த மாதிரியான ஒரு நூலில் இதை எல்லாவற்றையும் விளங்கப்படுத்துகிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்.